வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் பௌத்த மறுமலர்ச்சியை உண்டாக்கிய பண்டிதர் அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து வெளியிட்ட அவருடைய சிந்தனைகளை தமிழகத்தில் மறுமலர்ச்சி பெற செய்த அறிவர் திரு ஞான அலாய்சியஸ் மதுரை வந்திருந்த பொழுது அவரிடம் சில கேள்விகள் உங்களுக்காக. ஐயா வணக்கம். அயோத்திதாசர் சிந்தனைகளை வெளியிட்ட போது ஒரு தாக்கம் இருந்தது தமிழக அளவில். இன்றைக்கு அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கூறுங்கள். அயோத்திதாசர் சிந்தனைகள் வெளிவந்த காலத்தில், அதாவது 1999 அது ஒரு புதுமையாகவும் மாறுதலாகவும் எதிர்கருத்துக்களின் ஒரு தொகுப்பு, கோர்வையான ஒரு தொகுப்பாகவும் இருந்ததால் சமூகத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு உண்மைதான். அதுவும் இதுவரை அடிமட்ட ஜனங்கள் என்று கொள்ளப்படும் கம்யூனிட்டியில் ஒரு குழுமத்தில் இருந்து வந்த ஒரு பெரியாரின் சிந்தனை கருத்துகள் என்பதன் மூலம், அதுவும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காலகட்டத்தால் பலருக்கு முந்தியதாக இருந்ததால் அதற்கு ஒரு நேரடியான அல்லது வெளிப்படையான ஒரு தாக்கம் இருந்தது உண்மையே. அந்த தாக்கத்தின் வேகமும் அதனுடைய உணர்ச்சிகளும் காலகட்டத்தில் மங்கி போவதும் இயற்கைதான். அது மட்டுமல்லாமல் அது ஒரு மாற்று கருத்து, அது எதிர்கருத்து என்பதால் அதை மறக்கவும் மறைக்கவும் அதனுடைய முக்கியத்துவத்தை அதற்கு கொடுக்காமலும் அதை இருப்பதற்கு ஆதிக்க சக்திகள் முயல்வதும் ஒரு காரணமாக தான் இருக்கும். அது பல்வேறு காரணங்களால் அந்த இப்பொழுது இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு தாக்கம் இப்பொழுது இல்லை என்று சொல்லத்தான் வேண்டும். ஆனால் இந்த தாக்கம் வெளிப்படையாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் இல்லாவிட்டாலும், இது மெதுவாக சிறிது சிறிதாக மக்களின் உள் உணர்விலும் ஆய்வுத்துறைகளிலும் மற்ற விவாத கட்டங்களிலும் இது ஆழமாக வேரூன்றி வருவது பார்ப்போர் கண்ணுக்கு விளங்காவிட்டாலும் அதை பற்றி யோசிப்பவருக்கு இது நன்றாகவே தெரியும். இந்த சென்ற 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக அயோத்திதாசரை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டம் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் வரும் எம்ஃபில் PhD ஆய்வுகளிலும், இது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவிலும் பெருமளவில் பல பேருடைய நாவிலிருந்து நாம் கேட்கிறோம். இதுவரைக்கு ஜோதிபா பூலே, அம்பேத்கர், தென்னகத்திலிருந்து தமிழ் பெரியார் பெயரையும் சேர்த்து உச்சரித்தவர்கள் இன்று அயோத்திதாசர் பெயரையும் சேர்த்து உச்சரிப்பது தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கே பெருமை அளிப்பதாகும். தாக்கம் என்று சொல்லும் பொழுது மேலளவிலான வெளிப்படையான தாக்கம் குறைந்திருப்பது போல் தோன்றினாலும் அது ஆழமாக வேரூன்றி வருவது காணக்கூடியது. இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியது நம்ம எல்லோருக்கும் ஒரு கடமையே ஆகும். அடுத்ததாக, அயோத்திதாசர் முன்வைத்த தமிழ் பௌத்தம் என்று எந்த அளவுக்கு சாத்தியம் என்று கூறுங்கள். அயோத்திதாசர் பௌத்த உருவாக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் நவீன காலகட்டத்தில் உருவான ஒன்று. இவரை போல் வேறு சில பெரியார்களும் அறிஞர்களும் வடநாட்டிலும் இன்னும் சில இடங்களிலும் அன்றைய காலகட்டத்தில் உள்ள நெருக்கடி நிலைக்கு ஒரு தீர்வாக ஒரு
தீர்வுக்கான வழியை கோலும் ஒரு சாதனமாக பௌத்தத்தை முன்னிறுத்தினர். இவர்கள் முன்னிறுத்திய பௌத்தம் சிலரால் நியோ புத்திசம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய உள் கருத்து என்னவென்றால், சமூக உறவுகளிலே சமூக உறவுகள் சமத்துவத்தின், அன்பின், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எழ வேண்டும். அதாவது சமூக உறவுகள் அறிவுபூர்வமாக அமைய வேண்டும். இதைத்தான் பௌத்தத்தின் உட்கருத்தாக அம்பேத்கர் முன்வைக்கிறார். அவரை பின்பற்றி பின்னால் அயோத்திதாசர் முன்வைக்கிறார். அவரை பின்பற்றி அம்பேத்கரும் வழிமொழிகிறார். இவ்விதமான ஒரு பௌத்தம் சமூக பௌத்தம், தமிழ் சமூக பௌத்தம் அல்லது இந்திய சமூக பௌத்தம் சமத்துவத்தையும் நம்பிக்கையும் அனைவரையும் அரவணைக்கும் அன்பையும் அடித்தளமாக கொண்ட பௌத்தம் சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுமானால் வேறு என்ன சாத்தியமாகும் இங்கு என்றுதான் கேட்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் கற்பித்த, கற்பனைப்படுத்தி பார்த்த பௌத்தம் வரலாற்று பௌத்தத்தின் தொடர்ச்சியே என்றாலும் இது ஒரு புதிய உருவாக்கம். நவீன காலகட்டத்தில் சமூக தேவைகளுக்கான, அன்றாட உறவுகளுக்கு, சமூக உறவுகளுக்கான உருவகிக்கப்பட்ட ஒரு புதிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் அதற்கு மத்தியில் வெறும் முக்கியமான ஒரு நிலையை கொண்டுள்ளது பொது வாழ்வில் சமத்துவம். அந்த சமத்துவம் எப்படி நிலைநிறுத்தப்படுகிறது என்றால், பிறவியினால் ஏற்படும் வேறுபாடுகளை தவிர்த்தவரே புத்தர். செய்கையினால் வரும் வேறுபாடுகளை அதற்கு தகுந்த மாதிரி மதிப்பீடு கொடுப்பவரே புத்தர். இதுதான் அந்த நியோ புத்திசம், புதிய நவீன புத்திசத்தின் உட்கரு. இதை அமைத்துதான் நவீன சமுதாயங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. மீதி சொல்லி இருப்பதெல்லாம் வரலாற்று பௌத்தத்தில் காணப்படுவையை வரலாற்று கண்ணோட்டத்திற்காகவும் உணர்ச்சிக்காகவுமே ஒழிய அன்றிருந்த பௌத்தத்தை திருப்பி அது இருந்தபடியே இன்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அர்த்தமல்ல. அப்படி அயோத்திதாசரும் நினைக்கவும் இல்லை, எழுதவும் இல்லை, பேசவும் இல்லை. அம்பேத்கரும் அவ்வாறு நினைக்கவும் பேசவும் எழுதவும் இல்லை. ஆகையால் சமத்துவத்தை அடித்தளமாகவும் ஆணித்தரமாகவும் கொண்ட பௌத்தம் இன்று சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுமானால், அப்படிப்பட்ட ஒரு அப்படி அந்த விதமான சமத்துவம் இல்லாத சமுதாயம் என்று ஒன்று இருக்கவே முடியாது. மீதி சொல்லப்படுபவையெல்லாம் வரலாற்றுக்கு தொடர்ச்சியாக தான் காட்டப்படுகிறதே ஒழிய, இன்று சடங்குகளும் மற்ற காலத்துக்கு ஒவ்வாத முடியாத நடவடிக்கைகளையும் மற்ற சில பழக்க வழக்கங்களையும் பௌத்தம் பெயரால் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று அர்த்தமில்லை. சமூக பௌத்தம் என்றால் அடித்தளத்தில் சமத்துவத்தை அடிநிலையாக கொண்டு எழுப்பப்பட்ட கட்டடமே சமூக பௌத்தம். இந்த பௌத்தம் கட்டாயமாக சாத்தியம். இதை உருவாக்கி சாத்தியமாக்கப்பட வேண்டியதும் நமது கடமை. இத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். அருமையாக நமக்காக பதிலளித்த அறிவார் திரு ஞான அலோசியஸ் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகள் நண்பர்களே.